கோவை தெற்கு மாவட்ட திமுக சார்பில் பொள்ளாச்சி தொகுதி திமுக கட்சி அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் செந்தில் பாலாஜி கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி கட்சி அலுவலகத்தை திறந்து வைத்தார். அப்போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், எங்களது கூட்டணி மிக உறுதியாக உள்ளது. 2021இல் மகத்தான ஒரு வெற்றியை எங்களது தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு வழங்கினார்களோ, 2026ஆம் ஆண்டிலும் ஒரு மகத்தான வெற்றியை வழங்க வாக்காளர் பெருமக்கள் தயாராக இருக்கிறார்கள். நாங்களும் தேர்தல் பணியில் இப்போது தொடர்ந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு ரேட்டிங் வேணும் என்பதற்காக, உங்களுக்கு ஒரு செய்தி வர வேண்டும் என்பதற்காக ஒரு பக்கமாக கேள்வியை திருப்பி கேட்பதை விட 2 பக்கமும் கேள்வி கேட்டால் அது நியாயமுள்ள கேள்வியாக இருக்கும். சந்திக்கவே முடியாமல் இருக்கும் தொடர்பு எல்லைக்கு அப்பாற்பட்டு வெளியே இருப்பவரை பற்றி எங்களிடம் கேள்வி கேட்டு, ஏன் சார் எங்கள் நேரத்தையும் உங்கள் நேரத்தையும் வீணடிக்கிறீர்கள் என்றார். பேருடைய ஆசையை நீங்கள் கேள்வியாக கேட்குறீங்க, சில பேருடைய எண்ணங்களை நீங்கள் கேள்வியாக கேட்குறீங்க. அது மாதிரி உங்களுடைய எண்ணங்களோ சில பேருடைய ஆசைகளோ ஒருபோதும் நிறைவேறாது. எங்களுடைய கூட்டணி மிக ஸ்ட்ராங்காக இருக்குது, உறுதியாக இருக்குது. எப்படி 2021இல் மிக ஒரு மகத்தான வெற்றியை எங்களுடைய கழகத்திலே முதலமைச்சர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் வழங்கினார்களோ, அதே போல் 2026இலும் ஒரு மகத்தான வெற்றியை வழங்க வாக்காளர் பெருமக்கள் தயாராக இருக்கின்றார்கள். நாங்களும் தேர்தல் பணியிலே இப்பொழுது தொடங்கி பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். அரசியல் வருகை உங்களுக்கு இந்த பாதிப்புகள் ஏதாவது எங்கள் துணை முதலமைச்சர் சொன்ன மாதிரி யாராவது அந்த கட்சிக்காரங்களை பார்த்து ஏதாவது கேள்வி கேட்குறீங்களா? அதாவது உங்களுக்கு ரேட்டிங் வேணுங்கிறதுக்காக, உங்களுக்கு ஒரு செய்தி வரணுங்கிறதுக்காக ஒரு பக்கமாக கேள்வி திருப்பி கேட்குறதுக்கு போத் சைடு கேள்வி கேட்டிங்கன்னா 2 பக்கம் கேள்வி கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், அந்த கேள்வி ஒரு நியாயமுள்ள கேள்வியாக இருக்கும். சந்திக்கவே முடியாமல் எல்லைக்கு அப்பாற்பட்டு நாட்டு ரீச்சபிள் இருக்கிறவங்களை பற்றி எங்ககிட்ட கேள்வி கேட்டு, ஏங்க சார் எங்கள் நேரத்தை வீணடிக்கிறீங்க, உங்கள் நேரத்தை வீணடிக்கிறீங்க. நன்றி.